வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கல்ஃப் நண்பன் இஸ்மாயில். ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கத்தார் ஏர்போர்ட்டில் தான் இருக்கோம். ஒரு நிமிஷம் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். இந்த மாதிரி வேலைக்கு வந்த இடத்துல ப்ராப்ளம் ஆகி போச்சுன்னா எப்படி நம்ம ஊருக்கு போகிறது அப்படின்னு. ஸோ இன்றைக்கி நான் சிஐடி மூலியமாக தான் இப்போ ஊருக்கு வந்திருக்கேன். பட் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபிங்கர் எதுவுமே வைக்கலை, சரிங்களா. என்னோடய அக்கா அம்மாவை கேன்சல் பண்ணி சிஐடி மூலியமாக போயிட்டு அங்கே லெட்ரு வாங்கி இன்றைக்கி ஒரே நாளில் காலையில் போனேன் சிஐடிக்கு. ஸோ எல்லாமே கிளியரன்ஸ் பண்ணி ஒரு 1 hour தான் ஆச்சு. 1 hourக்குள்ளே எனக்கு இங்கே இந்தியாவில் நான் டிக்கெட் போட்டு இப்போ நான் கிளம்பிட்டேன், சரிங்களா. ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கைஸ். நான் ப்ராமிஸாக சிஐடி மூலியமாக தான் வந்தேன். எனக்கு கொஞ்சம் மெடிக்கல் இஷ்யூ ஆயிடுச்சு, அதனால் நான் ஊருக்கு போகிற மாதிரி சூழ்நிலை. என்னோடய ஸ்பான்சர் விடலை. ஸோ கொஞ்சம் ஆர்குமெண்ட் அதிகமாகவும் நேற்று ஏர்போர்ட்டில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிவிட்டு டிக்கெட் எதுவும் கொடுக்கல. ஸோ நான் உடனே என்ன பண்ணேன்னா, பயப்படனா இல்லை, 999 அந்த எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணி உடனே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இந்த மாதிரி என்னை ட்ராப் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. ஸோ என்கிட்ட டிக்கெட் இல்லை, ஸோ என்கிட்ட பணமும் இல்லை அப்படின்னு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ பணம் உடனே MOI அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் அங்கேருந்து எனக்கு அந்த காண்டாக்ட் நம்பர் கொடுத்து அங்கேயும் காண்டாக்ட் பண்ணி அங்கேயும் பேசிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 9 o'clock நைட்டு வந்து என்னை ட்ராப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 3 hours வரவே இல்லை, என்னோடய ஸ்பான்சர் வரல. டிக்கெட் கொண்டு வரேன்னு என்கிட்ட சொல்லிவிட்டு போயிட்டாங்க. ஸோ அப்போ நான் என்ன செஞ்சேன்னா, ஒன்றும் பண்ணலை. உள்ளே ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கிற அந்த போலீஸ், அந்த உள்ளே இருப்பாங்கள்ல போலீஸ், ஏர்போர்ட்டு போலீஸ், அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸோ காலையில் அங்கே சல்வா ரோட்டில் இருக்கிற சிஐடி ஆஃபீஸுக்கு உள்ளே போய் என்னுடைய பாஸ்போர்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஊருக்கு போகணுன்னு சொன்னேன். உடனே எல்லாம் ரெடி பண்ணாங்க. ஆனால் என்னோடய ஓனர் பார்த்திங்கன்னா என்னோடய பாஸ்போர்ட்டை பிளாக் பண்ணிட்டார். ஸோ நான் பயப்படனா இல்லை. ஸோ இன்ஃபார்ம் பண்ணினேன் போலீஸ்க்கும். இன்ஃபார்ம் பண்ணதில் ஸோ உடனே லாக்கை கிளியர் பண்ணி விட்டாங்க. ரெஸ்பான்ஸ் கரெக்டாக பண்ணினாங்க. அப்புறம் இந்தியாவில் இங்கே ஊருக்கு போகலான்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு டயத்துக்கு ஒரு 2-3 times நல்லா நான் கேட்டேன், போகலாமா, அப்புறம் எமிக்ரேஷனில் எதுவும் ப்ராப்ளம் ஆயிருமான்னு. இல்லை வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா நேற்று என்னுடைய அக்கா அம்மாவை கேன்சல் பண்ணிட்டாங்க என்னோடய ஸ்பான்சர். ஸோ உடனே ஊரில் டிக்கெட்டை போட்டு இண்டிகோ ஃப்ளைட் இப்போ சரியாக 7:25 எனக்கு ஃப்ளைட். இப்போ ஏர்போர்ட்டில் தான் நான் இருக்கேன் ஆக்சுவலாக. இப்போ 7:25 சென்னை ஃப்ளைட். சென்னைக்கு போய்ட்டு அங்கேருந்து திருச்சி மாறணும். ஸோ கைஸ், நான் இப்போவும் சொல்கிறேன், சிஐடிக்கு போகணுன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் சிஐடி போயிட்டு தான் வந்தேன். ஸோ இதனால் எனக்கு எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னால் ஒரு 2 வருஷம் என்னால் வர முடியாது. நான் 2 வருஷம் என்னால் கத்தாருக்கு வர முடியாது. பட் 2 வருஷம் கழிச்சு என்னால் ஃப்ரீயாக உள்ளே வர முடியும். ஸோ கைஸ், நான் இப்போவும் சொல்கிறேன், பயப்படாதீங்க. டிரைவர் வேலை பார்க்குறவங்க, மாட்டிக்கிட்டோமே, கஃபில் ப்ராப்ளமாக இருக்கான், என்னை போட்டு வேலை வாங்குறான், என்னால் முடியலைன்னா பயப்படாதீங்க கைஸ். ஸோ நம்பிக்கையாக நீங்கள் சிஐடிக்கு போங்க. அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஊருக்கு அனுப்பிவிடுவாங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ அதை ஃபாலோ பண்ணாமல் பண்ணினீங்கன்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், சிஐடி போகணும்னா நீங்கள் போகிற விஷயம் உங்கள் ஓனருக்கு தெரியாமல் தான் நீங்கள் போகணும். இல்லைனா பிரச்சனைகள் நிறையா இருக்குது. உங்கள் ஓனர் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டே சிஐடிக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிக்கலாம். ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் சிஐடி போயிட்டு தான் வந்தேன். இந்த இப்போ ஊருக்கு போகிறேன். போர்டிங் முடிஞ்சிருச்சு, செக்கிங் முடிஞ்சிருச்சு, எமிக்ரேஷன் ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் ஒரு 1/2 hourல எனக்கு ஃப்ளைட். ஸோ கைஸ், நான் இப்போவும் சொல்கிறேன், தைரியமாக இருங்க, தைரியமாக பண்ணுங்கள். அப்புறம் கைஸ், நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல. ஸோ எல்லா ஏர்போர்ட்டுமே சேம் ரேட்டாக தான் இருக்குது. நம்ம இந்தியாவில் சென்னை ஏர்போர்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரேட்டு உங்களுக்கு தெரியும். ஒரு வாட்டர் பாட்டில் என்ன ரேட்டு வரும், 200, 300 சம்திங் வரும். ஸோ எல்லா ஏர்போர்ட்டுமே சேமாக தான் இருக்குது. ஸோ முடிச்சவர் ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தால் எல்லோரும் பட்னியாகவே கிடங்க, வேறு வழி இல்லை. என்ன ரீசன் கேட்குறீங்களா? நான் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். அந்த ஃபேண்டாவோட பாட்டிலில் அந்த ஜூஸு இங்கே கத்தார் ரியால் 16 ரியால், இந்த கொக்கோ கோலா 16 ரியால்.
ஸோ நான் அமௌண்ட் சொல்கிறேன், அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்க. ஸோ இது 24 ரியால் இந்த கூல்ட்ரிங்க்ஸ், இது 15 ரியால். வெளியில் வாங்க போனால் 2 ரியால். இதுனா வெளியில் வாங்க போனால் 2 ரியால், ஆனால் இங்கே 15 ரியால். ஒரு வாட்டர் பாட்டில் வெளியில் வாங்க போனால் 1 ரியால், இங்கே 12 ரியால். ஸோ கைஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 ரியால் கொடுத்து நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டில் நீங்கள் வாங்குறதுக்கு, சரிங்களா, இங்கே ஏர்போர்ட்டுக்குள்ள 12 ரியால் கொடுக்கணும். அப்படின்னா 1 ரியால் வந்து இன்றைக்கி 24.30 to 40 சம்திங் போய்க்கிருக்கு. ஸோ 10 ரியால்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 240 ருபீஸ் வருது. ஆனால் ஆக்சுவலாக ஒரு வாட்டர் பாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 280, பெரிய பாட்டில் கூட கிடையாது, ஒரு 1 லிட்டர் கேன் கூட கிடையாது, ஜஸ்ட் ஒரு 200 ml 300 ml தான். ஒரு கொக்கோ கோலா கடையில் வாங்க போனால், நான் வெளியில் வாங்க போனேன்னா, வெயிட், மொபைல் வருது, ஃபோன் வந்துருச்சு எனக்கு. ஸோ அதனால தான் பேச முடியலை. உட்கார்றதுக்கு ஒரு இடம்லாம் பார்த்தா முடியாது போலையே. நம்மளுக்கு வந்து C86, எஸ், இந்த கேட்டு தான். 6:30 மணிக்கு போர்டிங். சென்னை தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ கைஸ், நான் சொன்னதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். நம்மக்கிட்ட கத்தாருக்கும் குவைத்துக்கும் ஜாப் நிறையா இருக்குது. ஸோ மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பை கைஸ்.